வெர்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாயின் மடியில் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினத்தைப் போல இன்றைய தினத்திலும் எம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அருட்பணி ரொஷான் டில்ருக்ஷன் மற்றும் அவருடைய பெற்றோர். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இன்றும் தொடர்ந்து கதைப்போம். வாருங்கள். ஃபாதர், இப்போ அம்மாவும் அப்பாவும் நிறைய சொன்னாங்க, ஃபாதரை குறுமடத்தில் கொண்டு போய் விட்டதில் அவங்களுக்கு கவலையாக இருந்துச்சு, இரவு முழுக்க அவங்க 2 பேரும் கதைச்சி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி. இப்போ ஃபாதரும் வீட்டு சூழல்ல இருந்து முழுமையாக வேறுபட்டு வேறொரு சூழலுக்கு போகிறீங்கன்னா ஃபாதர், நிறைய பிரதர்ஸோட அங்கே குறுமடத்தில் ஃபாதருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது ஃபாதர்? குறுமட அனுபவம் என்று சொல்லும் பொழுது விஷய விதமாக முதலில் சிறிய குறுமடத்தில் அது வீட்டு சூழ்நிலையை விட இன்னும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. வீட்டில் நாம் அடிப்படை விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெற்றோரிடமிருந்து. அதே போல் பங்கு சூழ்நிலை, மறைக்கல்வி, பாலத்துவ சபை, இது போன்று இன்னொரு விடயங்களிலே எமது அடிப்படை விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்வோம். அந்த விசுவாசத்தை நாம் சிறிய குறும்படத்தில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நேரத்திற்கு நம்ம சபத்துக்கு போகணும், நேரத்துக்கு திருப்பலியில் பங்கேற்கணும், அதே போல் தியானங்கள், அதே போல் ஞான ஒடுக்கம், இது போன்று நிறைய விசுவாசம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நிறைய சிறிய குறுமடத்தில் நடக்கும். ஆகவே இந்த குடும்பத்தில் நாம் பெற்றுக்கொள்ள இந்த அடிப்படை விசுவாசத்தை ஒரு சரியான முறையில் வளர்த்து கொள்ள, சரியான முறையில் அந்த அத்திவாரத்தை உறுதியாக்கி கொள்ள இந்த சிறிய குறுமட விஷயங்கள் எனக்கு உதவியாக இருந்தது. அதே போல் விசுவாசம் மாத்திரமல்ல, கல்வி ஒரு புறம், கல்வியில் அதே போல் ஆங்கில மொழி, அதே போல் எங்களுடைய ஹாபீஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், அதுகளை இன்னும் ஆழமாக நாம் வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இது போன்ற நிறைய விடயங்களிலே அதே போல் உறவு முறை, மற்றவர்களோட உறவு முறை வளர்த்துக்கொள்ள உதவியாக இருக்கும். ஆகவே அந்த ஃபார்மேஷனை அல்லது அந்த குறுமட அந்த பயிற்சியை நாம் பார்க்கும் பொழுது கல்வி சார்ந்த பயிற்சி நடக்கும். அதே போல் எமது உடல் சார்ந்த, உடலில் நாம் எம்மை வளர்த்து கொள்வது எவ்வாறு, அதே போல் ஆன்மீகம், அதே போல் மற்றவர்களுடான உறவு முறை, இது போன்ற நிறைய விடயங்களில் வளர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தால், அதோடு சேர்த்து நம்ம எதிர்காலத்தில் நாம் செல்ல உள்ள அந்த குருவாகும் அந்த நாளை ஆயத்தம் செய்ய, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தம் செய்ய, அந்த குரலை நாம் இன்னும் ஆழமாக செவிசாய்க்க, சரியான உறுதியான ஒரு பதிலை கொடுக்க இந்த பயணம் எங்களுக்கு சிறு மடத்திலிருந்து அதே போல் ஒவ்வொரு குறுமடத்திலும் எனக்கு உதவியாக இருந்தது. அப்பா, முதலாவதாக ஃபாதர், இப்போ நாங்கள் மகனை நிறைய பார்த்துருக்குறோம், விதவிதமாக உடுத்தி நிறைய ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாத்தோடையும் பார்த்த ஒரு மகன் இன்றைக்கி ஒரு குருவானவராக பார்க்குற முதல் நாள், அந்த நாள் அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு மகனை? அது எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு அன்றைக்கு நனவாகணிச்சு. அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுதான் சொல்ல முடியும். அம்மாவுக்கு இப்போ உங்களோட மடியில் பிறந்து வளர்ந்த குழந்தை இன்றைக்கு பெரிய ஒரு இளைஞனாக மாறி இன்றைக்கி திருச்சபையின் தாயின் மடியில் அந்த பிறக்கிற அந்த நாள், இனி எங்களுக்கு சொந்தம் இல்லை, முற்று முழுதாக இறைவனுக்கு சொந்தமாக போகிற ஒரு மகன் இல்லையாம்மா? அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மாவுடைய மனநிலை, ஒரு அழகான நாள், சந்தோஷமான நாள், இறைவனுக்குள்ள மகன் பிறக்கிறார். ஆனால் அந்த நாள் அம்மாவுக்கு எப்படி இருந்தது? அம்மா நம்ம பிரதராக இருந்து இந்த உடுப்பு போடையில் எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஃபாதர் ஆகி நாங்கள் அந்த ஃபாதர் குறுப்பட்டத்துக்கு போயிருக்கோன்னா எனக்கு சரியான அந்த சொல்ல முடியாத துக்கமாகவும் இருந்துச்சு. சந்தோஷம் ஒரு பக்கம், இந்த தாங்க முடியாத இதாகவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு துயரமான மகிழ்ச்சி அது. என்னம்மா, இறைவனுக்குள்ள இந்த மகன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார், இனி திருச்சபையின் தாய்க்கு சொந்தமான மகனாக இருக்கிறார், ஒரு சந்தோஷமான நாள் இல்லையாம்மா? ஃபாதர், இப்போ நீங்கள் நிறைய 10 வருடங்களாக நிறைய பங்குகளில் வேலை செய்திருக்கிறீங்க, மறைக்கல்வி இயக்குனராக இருந்திருக்கீங்க. இப்போ இந்த பங்குகளில் பல மக்களை சந்திச்சிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஃபாதர், மறக்க முடியாத அனுபவங்கள், அதுகளை கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட. ஒவ்வொரு பங்குகளுக்கும் செல்லும் பொழுது புது புது உறவுகள். ஆகவே அந்த பங்குகளை நான் பார்த்தது தான் எவ்வாறு அவர்கள் குருவானவர்களை வரவேற்கிறார்கள், குருவானவர்களை அன்பு செய்கிறார்கள்,
அதே போல் அவருடைய குடும்பத்தில் ஒரு பகுதியாக ஒரு உறுப்பினராக அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் நல்லது, அதே போல் ஏதாவது துக்கமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது எங்களிடம் சொல்லி அதை பகிர்ந்து கொள்வார்கள், செப உதவியை கேட்பாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே இது வந்து குருவானவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கிற ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம். அது வந்து உலகத்தில் மற்ற நிறைய ஜாப் செய்கிறாக்கள் இருக்கிறாங்க, நிறைய ரேங்கில் இருக்கிறாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் எல்லோரும் சென்று எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதுவும் இந்த நவீன யுகத்தில், இந்த வளர்ந்து வரும் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவர்களுடைய விடயங்களை வந்து அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் குறைவு. சில சமயம் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உறவினர்களிடம் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்பது பெரிய கேள்விக்குறி. அவ்வாறு இருக்கும் பொழுது இது கத்தோலிக்க குருவானவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்று தான் சொல்லலாம். எல்லா விடயங்களையும் அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்வார்கள், ஆலோசனையை பெற்றுக்கொள்வார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய செப உதவி கடைசி மட்டும் அவர்களுக்கு அந்த செப உதவி வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் அதை செய்கிறாங்க. ஆகவே அதையிட்டு நம்ம வந்து பெருமை அடையணும். அதே போல் அதுக்குள்ளே ஒரு பொறுப்பும் வருது. கேட்பது மாத்திரமல்ல, பெருமை அடைவது மாத்திரமல்ல, அவர்களுக்காக செபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் எங்களுக்கு இருக்குது. விசேட விதமாக பீடத்திலே அவர்களை நினைத்து பார்ப்பது என்பது உண்மையாலும் அது அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை செல்லுவதை அவர்களே சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபாதர், ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்படி பங்குல நீங்கள் வேலை செய்யும் போது மக்கள் உங்கள்ட்ட உதவி கேட்டோ அல்லது மக்களுக்கு நீங்கள் உதவி செய்தோ மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு பங்குல? அது நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்காக இருக்குது. நீங்கள் சொன்ன நேரத்தில் ஒரு கடைசி சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. நான் இப்பொழுது கடைசியாக இருக்கிற பங்கு கடுகண்ணாவ பங்கு, புனித சவேரியார் ஆலயம். ஆகவே அங்கு நான் கோவாவுக்கு அண்மையில் செல்ல வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த கோவாவிலையும் ஃபேமஸ் வந்து ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய உடல் இருக்கிற இடம். அப்போ நான் போகிறதுக்கு முன்பதாக ஒரு ஞாயிறு திருப்பலியில் நான் சொன்னேன், நான் 2-3 கிழமைக்கு இருக்க மாட்டேன், நான் இது போன்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே சென்று எங்களுடைய புனிதர் அந்த புனித சவேரியாருடைய அவருடைய உடல் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு கட்டாயமாக உங்களையும் நினச்சி பார்ப்பேன், உங்களுக்காகவும் மன்றாடுவேன், அங்கே உங்களுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நான் போய் வந்தேன். வந்த உடனே ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் நன்றி ஃபாதர், நிறைய பிளெஸ்ஸிங் கிடைச்சிச்சின்னு. அப்போ எனக்கு அது சரியாக விளங்கி கொள்ள என்னென்னு சொல்லலை. ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்காக மன்றாடுவீங்கன்னு சொல்லி, இவ்வளவு நாள் நடக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. என்னுடைய 3 பிள்ளைகளும் திருப்பலிக்கு வர்றது இல்லை. ஆகவே நான் இந்த நாட்கள் அதுக்காகத்தான் மன்றாடினேன். அப்போ நீங்களும் சொல்லிட்டு போனீங்க போய் மன்றாடுறேன் என்று சொல்லி எல்லாருக்காகவும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3 பிள்ளைகளும் பூசைக்கு வந்திருக்காங்க திருப்பலிக்கு. 3 பிள்ளைகளும் திருமணம் முடிக்காத பாடசாலை செல்கிற பிள்ளைகள் தான். ஆனால் வேறு காரணம் நிமித்தம் அவர்கள் வந்து ஆலயத்துக்கு வரவில்லை. அவை இன்று 3 பிள்ளைகளும் ஃபாதர் சண்டே மாஸ்க்கு வந்திருக்காங்க, கம்யூனியன் எடுத்தாங்க, சந்தோஷமாக இருக்கா. ஆகவே நன்றி ஃபாதர், உங்களுடைய செபம் தான் என்று சொன்னாங்க. இது போன்ற அனுபவங்கள், சின்ன அனுபவங்கள், சில வேளை அது நமக்கு வந்து சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த செப உதவியை கேட்டவர்களுக்கு வந்து அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு புதுமை. நிச்சயமாக ஃபாதர். இப்போ எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எங்களுக்காக ஃபாதர் சபிக்கிறார். இப்போ நாங்கள் சொல்கிறப்ப ஃபாதர் எத்தனை பேருக்கு இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு தான் ஆக்கள் நினைப்பாங்க, எங்களை நினைப்பாரா ஃபாதர். ஆனால் ஏதோ ஒரு அற்புதமோ ஒரு அதிசயமோ ஒன்று நடக்கும் போது நிச்சயமாக எங்களோட பங்கு தந்தை எங்களுக்காக செபித்திருக்கிறார்னது ஆக்கள் உணருவாங்க. அது இது ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்குது ஃபாதர், நிறைய மக்களுக்கு போய் சேர்றதுக்கு. நீங்கள் சொன்ன விஷயம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பங்கு தந்தை ஒரு பங்குக்கு நாம் பணியேற்கும் பொழுது குருவானவர் வரும்பொழுது அந்த மறைமாவட்ட ஆயர் சொல்வார், திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் திருவருட்சாதனங்களை ஏற்படுத்துவதும் தான் முக்கியமான பணி. அது 2க்காகத்தான் பங்கு தந்தை பங்குக்கு வர. அந்த 2 திருவருட்சாதனம் திருப்பலிக்குள்ளே மறைந்திருப்பது தான் இந்த செபம். ஆகவே ஒரு குருவானவர் அந்த பங்கிற்காக செபம் செய்வது கட்டாயமானது. தனது பங்கு மக்களுக்காக செபம் செய்வது, எந்த பங்குக்கு செல்கிறோ அந்த பங்களுடைய அதுதான் வீடு தரிசிப்பு. வீடு தரிசிக்கும் பொழுது அவருடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்கிறோம். அதே போல் குருவானவரை நானும் அடிக்கடி அந்த பங்கு மக்களுக்கு சொல்வதுதான் அடிக்கடி வந்து சந்திக்க வேணும், அடிக்கடி வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இவ்வாறு வரும் பொழுது, சந்திக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது, குடும்ப சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அது ஏதோ ஒரு எங்களுடைய மூலையில் ஒரு ஓரத்தில் அது இருந்தாலும் சரியான நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வரும். அதுதான் திருப்பலியில் நடக்கிற அழகான விஷயம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு சிலர் ஞாபகத்துக்கு வருவார்கள். ஆகவே பீடத்திலே இருந்து அவர்களுக்காக மன்றாடும் பொழுது அவர்களுடைய ஞாபகத்தோடு திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக 100% அந்த ஆசீர்வாதம் வந்து அவர்களை சென்றடையும். அதற்கு பிறகு அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு தெரிந்து கொள்ளலாம், இது வந்து இறைவனுடைய வல்லமை, செபத்தினுடைய வல்லமை. நிறைய நேரங்களில் ஃபாதர் இப்போ பூசைக்கு போனாலும் கூட ஆக்கள் போகிறாங்க, என்ன வெளியில இருந்து பூசை பார்த்துட்டு வராக்கள், ஃபாதர் யார், இந்த பேரிஷ்ல இருக்க கூட பங்கு தந்தை யாருன்றதே தெரியாமல் இருக்குது.
இப்போ ஃபாதர் பங்குகளை தரிசிக்கும் போது, வீடுகளை தரிசிக்கும் போது தான் அவங்களுக்கும் பங்கு மக்களுக்கும் இடையிலான அந்த உறவு கூட நிறைய நெருக்கமாக வரும். என்ன ஃபாதர்? நல்ல ஒரு உதாரணம் ஃபாதர் நீங்கள் அதில். ஆமாம், இப்போ நிறைய ஃபாதர்ஸ்ட பூசைகள் நாங்கள் பார்த்துருப்போம். ஏன்னா நிறைய திருப்பலிகளில் பங்கு பற்றி இருப்போம். எப்படியோ மகனுடைய திருப்பலின்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், ஆனால் எங்களுக்கு ஒரு விசேஷம். அப்படி நீங்கள் உணர்ந்த சந்தர்ப்பம்மா, என்னுடைய மகன் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களுக்குள்ளே வந்த அந்த மகிழ்ச்சி அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. திருப்பலி ஃபர்ஸ்ட் மாதம் அன்னைக்கு பார்த்தது. பிற்பாடு அவர் நாளைய பங்குக்கு போயிடும், அடிக்கடி போவோம். அங்கே போய் அவர் பூசைகள் பார்ப்போம். அப்போ அந்த பூசைகள் பார்ப்போம். அவர் இந்த சப்ரசாதம் பேலையில் சப்ரசாதம் விழுந்தேற்றம் பண்ணுறது. அப்போ கடைசி அடுத்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அப்போ அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லுவோம். முதல் நாளே நாங்கள் போய் பேஸ்பர் அன்னைக்கு போயிட்டு அதையும் நல்லா பார்த்து சந்தோஷம். எங்களுக்கு சரியான பூசை பார்க்கணும், எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு அவர்கிட்ட சப்ரசாதம் வாங்குறதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா இப்போ 10 வருடமாக குருவானவராக இருக்கிறவர் ஒரு மூத்த மகன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது? நீங்கள் இப்போ என்ன உணர்றீங்க அப்பா? இல்லை, அன்று நான் இந்த வீட்டு சூழலில் யோசித்தது, இன்றைக்கு ஒரு நேரத்தில் இவருக்கு வீட்டுக்கு வர்ற நேரத்தில் எங்கள் பேர பிள்ளைகளோட மனைவி மக்களோட வீட்டில் ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இவருக்கு இப்போது தேவாலயங்களில் வால்டர்ல எல்லாம் இப்போ பூசைக்கு உதவி செய்கிறவங்க வேறு தம்பிமார், வீட்டுகளில் பூசை வைக்கிறப்ப நம்ம பேர பிள்ளைகள் அதை சுற்றி உட்காந்து செய்கிற நேரத்தில் அந்த சொல்லுவாங்க தானே, ஒரு குடும்பம் தான் ஆலயம்னு. அப்போ நாங்கள் எங்கள் தாய் பிறந்த வீடு தான் இன்னமும் நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் சாக மாட்டோம், அந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். மகன்மார் பிள்ளைகள்லாம் படித்து அதை வந்துருங்க அப்படி இப்படின்னு நாங்கள் அந்த வீடை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதில் ஒரு பூசை ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அது மற்றற்ற மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்குது. அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்காது என்னப்பா. அது பெரிய வரப்பிரசாதம், இறைவன் எங்களுக்கு தந்திருக்க பெரிய வரப்பிரசாதம் தான். இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த குருவானவராக போகிறதுன்றது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அனுப்புறதுக்கும் ரெடியாக இல்லை. ஃபாதர், இப்போ நீங்கள் ஒரு கண்டி மறை மாவட்டத்தில் மறைக்கல்வி இயக்குனராக இருக்கிறீங்க. அந்த மறைக்கல்வியோட வளர்ச்சிக்கு இப்போ மறைக்கல்விக்கு கூட ஃபாதர் மாணவர்கள் போகிறதுன்றது ரொம்ப குறையுது. எல்லாரும் டியூஷன் இதில் தான் போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த மறைக்கல்வி வளர்ச்சிக்கு, இந்த மறைக்கல்வியோட முன்னேற்றத்துக்கு ஃபாதர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறீங்க ஃபாதர்? இப்பொழுது நான் இந்த கண்டி மறை மாவட்டத்தினுடைய மறைக்கல்வி இயக்குனராக பொறுப்பேற்று 3 மாதங்கள். ஆகவே இது கட்டாயம் ஒரு 5 வருடம் இது நான் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே முதலாவது படி தான் நான் இப்பொழுது இந்த நாட்களிலே நான் பங்குகளை தரிசிப்பது, பங்குகள் எவ்வாறு மறைக்கல்வி நடக்குது என்பதை பார்ப்பது, அதே போல் மறைப்பாடசாலை ஆசிரியர்களை சந்திப்பது, அவர்களை தெளிவூட்டுவது, காலத்துக்கேற்ற முறையில் எவ்வாறு மறைக்கல்வியை நம்ம வளர்க்க முடியும் என்று அந்த விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2வது பெற்றோர்களை நான் சந்திக்கும் பொழுது நான் சொல்வது தான் குடும்ப மறைக்கல்வி, அது முக்கியமானது. இன்று நம்ம பங்கு மறைக்கல்வி மாத்திரம்தான் நாம் பேசுவோம், அல்லது மறை மாவட்டத்தில் நடக்கிற மறைக்கல்வி. ஆனால் இது மறைக்கல்வி என்று சொல்லும் பொழுது நிறைய படிமுறைகள் இருக்கிறது. அந்த படிமுறைகளை முதலாவது, அதுவும் மிகவும் அத்தியாவசியமானது தான் குடும்ப மறைக்கல்வி. குடும்ப சூழ்நிலையில் எவ்வாறு மறையை கற்றுக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு, அதை பற்றிய ஒரு தெளிவை நான் பெற்றோருக்கு நான் கொடுக்கிறேன். அதே போல் குருவானவர்களுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை கொடுப்பேன். ஆகவே இந்த விஷயங்கள்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்கள் போகும் பொழுது இன்னும் ஒரு வளர்ச்சி படியை எங்களால் எட்ட முடியும். ஆகவே இது மறைக்கல்வி என்பது ஒரே நாளில் முடிவதல்ல, அது கருவறையிலிருந்து கல்லறை மட்டும் மறைக்கல்வி நடக்கும். ஆகவே அந்த வளர்ச்சியிலே நாம் அந்த பயணத்திலே நேரத்துக்கு நேரம் நம்ம சில புதிய விஷயங்களை கொடுக்கணும். திருச்சபையும் புதிய விஷயங்களோடு வரும், புதிய விஷயங்களை கொடுக்கணும், தெளிவூட்ட வேண்டும். அதே போல் நாங்கள் அதை பார்க்கணும், எவ்வாறு செய்கிறார்கள், சரியான வழியை காட்டும் பொழுது நிச்சயமாக இந்த மறைக்கல்வி ஒரு நல்ல வளர்ச்சியை, காலத்துக்கேற்ற முறையில் வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஆகவே உண்மையான மறையாசிரியர் என்று சொன்னால் தலைமை மறையாசிரியர் இயேசு கிறிஸ்து. நாங்கள்லாம் சும்மா உதவிக்கு மாத்திரம் வந்தவர், நாங்கள் ஒரு ஊடகம் மாத்திரம்தான். ஆகவே எங்களோடாக அது செல்லுது. ஆனால் அந்த மறைக்கல்விக்கு பொறுப்பு இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எவ்வாறு செய்வது. நாங்களும் அந்த குரலை செவிசாய்த்து அதற்கு ஏற்றால் போல எங்களுடைய படிகளை செய்யணும், அவ்வளவுதான். அழைத்ததும் நீரல்லவா, நினைத்ததும் நீரல்லவா,
அழைத்ததும் நீரல்லவா, என்னை நினைத்ததும் நீரல்லவா, தாயின் கருவில் என்னை உருவாக்கி எனக்குரிய பெயரை வைத்ததும் நீரே. உன் பணிக்கு என்னை தனியே ஒதுக்கி வைத்ததும் நீரே. நான் போகும் இடம் எனக்கு குறித்து வைத்ததும் நீரே. அழைத்ததும் நீரல்லவா. மக்களினம் அத்தனைக்கும் இறைவா குறைக்க மக்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தீரே. இத்தனைக்கும் இதுவரைக்கும் நான் சிறு பிள்ளை, எப்படி நான் பேசுவது அறிந்திடவில்லை. வாசல் வரை வந்து என்னை வழி அனுப்பி வைத்தீரையா. அழைத்ததும் நீரல்லவா. அம்மா இப்போ ஒரு குருவானவராக உருவாகணும் என்று சொன்னேன். வீட்டில் இருந்து ஒரு மகனோ மகளை குருவானவராக இருந்தாலும் சரி, அருட்சகோதரியாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு எது முக்கியமான அடிப்படையாக தேவையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அம்மா? இப்போ ஒரு மகனோ மகளோ ஒரு வீட்டில் இருந்து ஒரு குருவானவராக உருவாகிறதுக்கு நாங்கள் இந்த வீட்டில் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வீட்டில் செபம் இருக்கணும், நல்ல செபம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும், ஒன்றாக கூடி ஜெபிக்கணும் அப்படியெல்லாம். ஆனால் அது எப்பயுமே எங்கள் வீட்டில் பரம்பரையாக வார இவங்களோட அப்பா உள்ளேருந்து அவர் இந்த நேரம் அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, உட்காந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அந்த ஒரு நாள் ஜெபம் நான் எனக்கு மனசில் என்ன போடும், நம்ம அந்த இப்போ மகளை வீடு எடுத்து தனித்தனியாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் அந்த ஒவ்வொரு வச்சிருக்க ஒவ்வொரு கல்லுலையும் நிறைய ஜெபங்கள் பதிஞ்சிருக்கு, நாங்கள் செய்கிற ஜெபங்கள்லாம் அதில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். அந்த வீட்டில் இருக்க மட்டும் எங்களுக்கு நல்லா இருக்கும். மற்ற வீடுகளில் போய் மக வீட்டிலலாம் போய் இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷமாக அந்த ஜெபம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறனால அந்த ஜெப அடிப்படை காரணம் ஜெபம்தான். ஜெபமும் ஜெபமாலையும் தான் பிள்ளைகளை வழி நடத்துது. இன்னமும் அதே தான். அப்பா இப்போ பிள்ளைகள் தேவாலயத்துக்கு வர விரும்புகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? ஒரு குருவானவராக வரவிருக்கிற ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு அது இப்போ நான் சொல்கிறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு சின்ன பிள்ளைகளே நாங்கள் தண்டிக்க இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் 53 மணி ஜெபம் சொல்ல மட்டும் முழங்காலில் இருக்கணும். இப்போ என்னான்னு சொன்னால் வேதத்துலேயும் சொல்லியிருக்குது மண்டிட்டு தான் ஜெபிக்க சொல்லி. இப்போ ஜெபம் கட்டலில் படுத்துக்கிட்டும் இப்படி உட்காந்திக்கிட்டும் ஒரு நூதனமாக தான் நமக்கு இருக்குது. இப்போ உள்ள இதுகள் காலத்துக்கேற்ற மாற்றம், நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரி தான் ஒத்து போகணும். இன்னொன்று இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அனுபவத்தை சொன்னால், எங்கள் வீடு சின்ன வீட்டாக இருந்தாலும் பரம்பரை அந்த காலத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த வீட்டில் ஜெபிச்சாங்க. நானும் ஜெபத்தில் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு குருவான பிறகு தான் அதில் ஈடுபாடு. அதுக்கு முன்னுக்கு ஜெபம் தவங்களாம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுகளில் நாங்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த பத்திரிசியார் பாடசாலை, அந்த பாடசாலைக்கு வெளி மாவட்டத்திலேருந்து கத்தோலிக்க பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. சில நேரம் கத்தோலிக்க குடும்பம் கூட பொம்பளை பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. விட்டு இது வீடை கேட்குறப்ப அந்த வீடை கொடுப்போம் போர்டிங்க்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டில் படித்த பிள்ளைங்க அருட்சகோதியாக எத்தனையோ பேர் இருக்காங்க, பிரதர்மாராகவும் போயிருக்காங்க, நல்ல கல்வியில் படித்து நல்ல உயர்நிலையிலையும் இருக்கிறாங்க. அது எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பெருமைக்கு சொல்ல, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அது எங்கனால இல்லை, எங்கள் முன்னோர்கள் அது ஜெபிச்சது. அதனால அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமில்லை. எங்கள் வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம்.
நிச்சயமாக ஒன்றாக கூடி செபிக்கும் குடும்பம் ஒன்றாக நிலைத்து வாழும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அந்த செபங்கள் குறையிறனால தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஃபாதர் நம்ம வீட்டில் போர்டிங் இருந்த பிள்ளைகள் கூட 2 பேர் பிரதர் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. போர்டிங் இருந்து A-level செய்த பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருந்து படிச்சோன்னா நாங்கள் பிரதர் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்ட்டு 2 பேர் இப்போ போயிருக்கிறாங்க, பிரதர் ஹவுஸில் இருக்கிறாங்க. ஃபாதரை பார்த்துருப்பாங்க, அவங்க ஃபாதரை முன்னுதாரணமாக கொண்டு போயிருப்பாங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம் என்னம்மா இதுதான் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது இந்த காலத்தில். ஃபாதர் இப்போ தேவாலயத்தலுக்கு பிள்ளைகள் வாரதே இல்லைன்னு எங்கே கேட்டாலும் இப்போ எந்த சபை நாங்கள் மறை மாவட்ட குருக்களாக இருந்தாலும் சரி, துறவர சபைகளாக இருந்தாலும் சரி, தேவாலயத்தலுக்கான வரவு குறைவாக இருக்குன்னா ஃபாதர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபாதர்? இந்த பிள்ளைகள் தேவாலயத்தலுக்கு வாரத்துக்கு தேவாலயத்தலுக்கு உண்மையால் வருவதற்கு அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குண்ணா. அந்த டேஸ்ட்டை எல்லாரும் அந்த டேஸ்ட்டை தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளே போவோம். அப்போ இன்று பிள்ளைகள் கல்வி கற்று ஒவ்வொரு துறைகளுக்கு செல்கிறார்கள். காரணம் அதனுடைய டேஸ்ட் அவர்களுக்கு தெரியும், அதை அவர்கள் பார்ப்பார்கள், ஆனால் நிறைய பேர் சொல்லுவார்கள். அதே போல் குருத்துவத்துக்கும் என்று ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதை குருவானவர்கள் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லணும். அந்த டேஸ்ட்டை சொன்னால் தான் அவர்கள் அதுக்குள்ளே வருவார்கள். ஆகவே அது முக்கியமான ஒன்று. இரண்டாவது, பெற்றோர் சொன்னது போல் குடும்பத்தினுடைய அந்த குடும்ப மறைக்கல், அதாவது அடிப்படை செபம், குறைந்தது ஒவ்வொரு நாளும் சிவமாலை சொல்லும் ஒரு குடும்பம் இருக்கணும். அதே போல் குடும்பமாக திருப்பலிக்கு செல்லுதல், குடும்பமாக பங்கு தந்தையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், அதே போல் மறைக்கல்வி, இவையெல்லாம் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்க. அதே போல் அழைத்தல் என்று வரும் பொழுது எல்லோருக்கும் இறைவன் கொடுக்க மாட்டார், ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுப்பார். ஆகவே அந்த ஒரு சிலரும் சரியான முறையில் அந்த அழைத்தலுக்கு செவிசாய்ப்பதற்கு பெற்றோரும் பெரியவர்களும் பங்கு தந்தையும் மறையாசிரியர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் அவர் பாடசாலை கற்கிற அந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் எல்லோரும் உதவி செய்யும் பொழுது அந்த பிள்ளை சரியாக அந்த குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு தடை ஒன்று இருக்குது. சரியான குரலுக்கு செவிசாய்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. இந்த அந்த சந்தர்ப்பங்கள் இல்லைன்றது நினைக்கிறீங்க? இந்த இப்பொழுது நம்ம சொல்லுவோம் டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லுவோம். நிறைய டிஜிட்டல் சம்பந்தமாக தொலைபேசி, வானொலி, அதே போல் டிவி, நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய கூடிக்கொண்டு வருது. இப்பொழுது மனிதனுக்கு 24 மணி நேரம் போதாது. இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளும் மற்ற விடயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த சிறிய விஷயத்துக்கு கொடுக்கிறது குறைவு. விசுவாசம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், ஆலயம் சம்பந்தமான விஷயம், மறைக்கல்வி சம்பந்தமான, இதெல்லாம் ஒரு பார்ட் டைமாக தான் வைத்திருக்கிறார்கள். மற்றதெல்லாம் மெயின் திங்காக வச்சிருக்கார்கள். ஆனால் இதுதான் உண்மையாலும் மெயினாக போகணும். மற்றதெல்லாம் பார்ட் டைமாக வரும் பொழுது உண்மையாலும் அவருடைய எதிர்காலம் அழகாக இது அந்த ஜெனரேஷன் கேப்பில் வந்த பிரச்சனை. நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, கொடுக்கக்கூடாத விஷயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். ஆகவே அதில் ஒரு ஒன்று தான் நாம் குருத்துவ அழைத்தல்கள் அல்லது துறவர அழைத்தல் குறைந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஃபாதர், இப்போ உங்களோட குருத்துவ வாழ்க்கையில் 10 வருடங்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த அளவான மகிழ்ச்சி உணர்றீங்க ஃபாதர் ஒரு குருவானவராக? உண்மையாலும் ஒரு குருவானவராக சொல்லலாம். இந்த உலகத்திலே உள்ள ஒரு நல்ல ஒரு அழைத்தல் என்று சொன்னால் இந்த குருத்துவ அழைத்தல். நிறைய அழைத்தல்கள் இருக்குது. ஆசிரியராக உங்களுடைய கூட ஒரு அழைத்தல், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஒரு அழைத்தல், பெற்றோராக ஒரு அழைத்தல், நமக்கு முன்னால் இருக்கிறாங்கன்னா வீடியோ பண்ணுறாக்கள், நிறைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ், எல்லாம் ஒரு அழைத்தல். ஆனாலும் அந்த எனக்கு இங்கேருந்து சொல்லலாம், அவர்கள் திருப்திப்படுறதை விட நாம் குருவானவராக இருந்து திருப்திப்படலாம். அது 100க்கு 200 வீதம். அதே போல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பங்குக்கும் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது புது புது விஷயங்கள், புதிய ஒரு உலகத்துக்குள் நம்ம நுழைகிறோம். புதிய ஒரு அனுபவம், புதிய மக்கள், புதிய மொழி, புதிய கலாச்சாரம். ஆகவே இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆகவே சில நேரம் சில பங்குகள்ல இருந்து போகும்போது மக்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. என்ன ஃபாதர், ஐயோ எங்களை விட்டு போறாரு இந்த ஃபாதர் அப்படின்னு சொல்லி. அது அந்த பங்கு மக்களுக்கும் அந்த பங்கு தந்தைக்கும் இடையிலான அந்த உறவு எந்த அளவு இருக்குன்றது அதில் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சரியா சொன்னீங்க. அது அதுவும் ஒரு தற்காலிகமானது தான். ஒரு குரு போகும் பொழுது அந்த மக்கள் கவலைப்படுவாங்க, நாங்களும் கவலைப்படுவோம். ஆனால் போனதுக்கு பிறகு இன்னொரு புது குருவானவர் அதை இல்லாமல் ஆக்கிடுவார், அந்த இடைவெளியை நிரப்பிடுவார். நமக்கும் அது கவலையான புது பங்குக்கு போனோன்னா புது அனுபவம் அந்த பங்கை விட இது நல்லா இருக்குங்கிற ஒரு அனுபவம் வந்துடும். ஆகவே இது அழகான ஒரு விஷயம், யாருக்கும் கிடைக்காத அந்த ப்ரீஸ்ட்ஹுட்கே உள்ள யுனிக்னஸ் என்று சொல்லுவார்கள். அப்பா, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கப்பா. இது வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போ சாதாரணமாக நாங்கள் குடும்பத்தோட பங்கில் தான் பேசுவோம்.
இப்போ இது வந்து இந்த தொலைத்தொடர்பு பூரா எங்களோட செய்தி எங்கள் வாழ்க்கை முறையை மக்கள் கேட்குறத விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. இதன் மூலம் எங்களுக்கு இதோட நோக்கமாக இருக்கிறதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்னும் அதிகமானவர்கள் இந்த குருத்துவத்துக்கு வரணும், இந்த அழைத்தலை பெற்றுக்கொள்ளணும், இந்த ஃபாதர்ஸ் ட லைஃப் இவங்களோட என்ன ஸ்டோரி. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாரும் நினைக்கிறது ஃபாதர்ஸ் சொன்னது ஈஸியான ஜாப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஆக்களும் இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு குருத்துவம்ன்றது ஒரு அழைத்தல், இது வரணுன்றதுக்காகத்தான் நாங்கள் அருட்சந்தையர்கள் அருட்சகோதரிகள் வந்து அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை கூடுதலாக அந்த தொலைக்காட்சியினூடாக மக்களுக்கு வழங்குறோம். அம்மா, இதை பற்றி இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க அம்மா. இப்போ இது என்ன, அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இப்போ இவர் இன்னைக்கு ஃபாதராக இல்லாட்டி நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்க மாட்டோம். நாங்களும் சும்மா சாதாரண மக்களாக இருந்துட்டு போயிருப்போம். அதோட இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னு சொல்ல, இப்போ உள்ள தாய் தகப்பை வந்து இப்போ நம்ம முன்னையெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அந்த எதுவும் பிள்ளைகள் ஸ்கூல்லையோ இந்த மறைக்கல்வியில் பிள்ளைகள் செய்தால் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் இவங்களை வந்து திருத்துவோம். இப்போ உள்ள பேரண்ட்ஸ் அப்படி இல்லை. இது சரி, இந்த பிள்ளைகள் இப்படி செஞ்சுன்னா நீங்கள் எங்கள் பிள்ளைகளே தான் சொல்லுவீங்க, மற்ற பிள்ளைகள் சொல்கிற பிள்ளை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எங்கள்கிட்டே வந்து திரும்பி சொல்லுவாங்க. அவங்களோட பிள்ளைகளை திருத்துவோம். இப்போ பிள்ளைகளுக்கு நல்ல ஜபம், இந்த இப்போ நீ என்ன இந்த உடுப்பு உடுத்திட்டு வந்திருக்கு, இவரோட டக்குன்னு முகத்துக்கு சொல்லிடுவார், யாருக்கன்னாலும் சொல்லிடுவார், இந்த உடுப்பாக உடுத்திட்டு வர்றது நல்ல வேறு உடுப்பு உடுத்திக்கிட்டு வா, சேர்த்துக்கு தானே வர அப்படின்னு. அதுக்கு போய்ட்டு அவங்க அம்மாட்ட சொன்னதுன்னா அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, ஏன் எப்படி சொன்னீங்க எங்கள் பிள்ளைகளை, எல்லா பிள்ளைகளும் அப்படித்தானே உடுத்துறாங்க. அப்போ திரும்பி நம்ம அவங்கள பிள்ளை சொல்கிற நேரம் திருத்துறதுக்கும் இயலாது. ஆனால் அவங்களுக்காக மண்டாடணும். அப்போ வந்து அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மண்டாடுவவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதனால தான் இந்த தேவ அழைத்தலுக்கெல்லாம் பிள்ளைகள் வர்றது குறைவு. பெரியவங்க பேச்சு கேட்டு வந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் ஒன்று. ஃபாதர், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்தது பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க ஃபாதர். இந்த நிகழ்ச்சி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஏற்கனவே நான் அந்த குடும்பத்தை அம்மா அப்பாவோடு சேர்ந்து இந்த தொலைக்காட்சி ஆரம்பித்த காலத்தில் சிங்கள மொழியிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை அப்பொழுது நான் வந்து சிறிய குருவாக இருந்தேன் கண்டி பேராலயத்தில். இப்பொழுது ஒரு 7 வருடம் கடந்து மீண்டும் ஒரு முறை இதுக்குள்ளே வந்தோம். என்னுடைய அனுபவம் பெரிய ஒரு வளர்ச்சி. ஆகவே இதில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம்தான், முதலாவது வந்து குடும்ப மறைக்கல்வி முக்கியமானது. குடும்பத்திலே பெற்றோர் அந்த மறைக்கல்வியை, பெற்றோர் தான் மறை ஆசிரியர்கள், அதை செய்யணும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய உறவு முறை. இன்று இவர்கள் 2 பேரும் 42 வருடத்தில் நான் இவரிடம் பார்த்ததெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஒரு நாளும் சண்டை பிடிச்சு கொண்டோ அந்த விஷயமெல்லாம் இருக்கலை. அது ஒன்று. 3வது, கிடைத்ததை வைத்து அவர்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆகவே தான் இன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்று நிறைய குடும்பங்கள் எவ்வளவு கிடைத்தாலும் போதாது, பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அதுவும் அப்பயும் யோசிக்கிறாங்க குறுமடத்துக்கு அனுப்புவதற்குன்னா. அப்போ அது போன்ற விஷயங்கள். அதே போல் பங்கு தளத்தில் குருவானவருடைய அவர்கள் உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பங்கிலே முடிந்த அளவு அவர்களுடைய பங்களிப்பு, அதே போல் மற்றவர்களோடு உறவு முறையை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை முறை, இவையெல்லாம் நடக்கும் பொழுது, குடும்பங்களில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இறை அழைத்தலும் அதிகரிக்கும், இறைவனுடைய மறைக்கல்வியும் பரவ தொடங்கும். அதே போல் எமது வாழ்க்கையிலே ஒரு முழுமையான சந்தோஷத்தை நோக்கி, மனத்திருப்தியை நோக்கி நம்ம பயணிக்கலாம். இன்று வந்து எவ்வளவு இருந்தாலும் மனத்திருப்தி இல்லை என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை என்று சொன்னால் எல்லாம் வீணாக போயிடும். அவை அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு மனத்திருப்தியோடு அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த சின்ன விஷயங்கள் நிச்சயமாக உதவியாக இருக்கும். ஃபாதர், நன்றி ஃபாதர். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக சில இடைஞ்சலுக்கு மத்தியிலும் எங்களோட இவ்வளோ நேரம் நினைஞ்சிருந்தீங்க ஃபாதர். உங்களுக்கும் அம்மா அப்பா 2 பேருக்குமே எங்களோட வேபம் தொலைக்காட்சி குழுவினர் சார்பில் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஃபாதர். நன்றி அம்மா. நன்றி அப்பா. இன்னுமொரு தாயின் மடியில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சந்திரிகா நெப்போலியன். நன்றி நேயர்களே.